ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூட ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கும்போது எங்களுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, சில தலைவர்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த போர் என்பது ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதுவரையிலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி ஏன் இந்த செய்தி நான் இப்போ தாமதமாக பதிவிடுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னும் தோணுது ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னால் செய்தியை பதிவு போடவே முடியல. பல்வேறு ஊடகங்களை தேடிகிட்டே இருக்கேன். அதாவது ஒரு ஊடகங்கள் இந்த செய்தியை எந்த விவரமாக சொல்லுது, வெறும் தமிழ் ஊடகங்களை என்றைக்கு நம்ப முடியாது. தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா சில போலியான செய்திகளை போட்டுருது. அதனால் ஆங்கில ஊடகங்கள், இன்னும் ஈரான் டைம்ஸ், தெஹ்ரான் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் இன்றைக்கி காலையில் அந்த செய்தி என்பது மிகவும் தாமதமாக தான் கிடச்சிச்சு, உடனடியாக கிடைக்கல. ஸோ இந்த செய்தி இன்றைக்கி தெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்டுச்சு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்கள், ப்ரெஸ் மீடியா வெளியிடக்கூடிய சமயத்தில் தான் அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியாக இருந்துச்சு. அந்த செய்தியை வாசிக்கக்கூடியவர் அழுகிறார், அப்படி கண் கலங்கி நிற்கிறார். உச்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணம் ஒரு மலை போல அவர் நின்று கொண்டிருந்தார், உறுதியாக இருந்தார், ஈமான் அவ்வளோ உறுதியாக இருந்தார். அவர் இன்று இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தி வாசிப்பாளருக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா உண்மையாக கூறுகின்றேன், ஹக்கா கூறுகின்றேன், எனது வாட்ஸ்அப்புடைய டிபி படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த போர் ஆரம்பத்திலிருந்தே கொமேனி அவர்களுடைய புகைப்படம் தான் இருந்துச்சு. எனக்கு மனசில் ஏதோ பட்டுச்சு. கொமேனி அவர்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னார், என்னைக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு மத்தியில் இந்த போர் மூழுதோ நிச்சயமாக நான் ஷஹீதாவேன், அல்லாவிடம் நான் புறப்பட தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த நிலையிலிருந்து தான் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மக்களை அழைத்து உரை நிகழ்த்துகின்றார். அந்த உரையில் சொல்கிறாரு, நிச்சயமாக சில நபர்கள் அல்லாவிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, அந்த வாக்குறுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில நபர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், சில நபர்கள் அந்த வாக்குறுதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரையை நிகழ்த்தி விட்டு அதில் நிச்சயமாக எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மூசா நபி அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை எடுத்து சொல்கிறார். மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் துரத்தி கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் நைல் நதி என்று சொல்லக்கூடிய அந்த செங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் வருகிறது. அந்த கடலை பிளப்பதற்கான ஆற்றல் எல்லாம் கொடுக்குறான். அந்த கடலுக்கு முன்பு நிற்கிறாங்க, பின்னாடி அவர்களை நம்பி வரக்கூடிய கூட்டங்கள் நிற்குது. அதற்கு பின்னாடி ஃபிரௌன் வண்டியில் துரத்திட்டு வந்துருக்கிறான். எதுவுமே வழி இல்லை, முன்னாடி கடல் இருக்குது, கடலை தாண்டி வேறு பக்கம் போக முடியாது. இவ்வளோ மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும், இவ்வளவு மக்களும் ஈமானை ஏற்றிருக்கிறாங்க, ஒரு இறைவன் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறாங்க, இறைவனை நம்பி என் கூட வந்திருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நிலையில தான் அல்லாவை மட்டுமே நம்பினார்கள். தடியெடுத்து கடலை அடித்தாங்க, கடல் 2ஆக பிளந்தது. அந்த கடலுக்கு இடையில் அவங்க ஏறி அந்த கரைக்கு போயிட்டாங்க. இவன் பின்னாடி அந்த வழியை துரத்தி வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அந்த கடலை மூழ்கடித்து ஃபிரௌனை அழித்து விட்டான். இந்த சம்பவத்தை கொமேனி அவர்கள் இறுதி உரையில் பதிவு செய்கிறாரு. நாம் அல்லாவே நம்பி நிற்போம், அல்லாவை நம்பி இந்த களத்தில் இறங்கி விட்டோம், இனி வெற்றி என்பது இன்ஷா அல்லாஹ் நிச்சயம். அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வரை இனி இந்த போர் என்பது ஓயவே ஓயாதுன்னு சொல்லிட்டு தான் களத்தில் கொமேனி அவர்கள் இறங்கினாங்க, வழிகாட்டினாங்க.